Hi learners, இன்னைக்கு நம்ம வழக்கம் போல நம்மளோட vocabulary series எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நான் ஒரு சின்ன கேம் மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பொதுவா நம்மளுக்கு vocabulary series ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு நிறைய வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங் நம்ம கத்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியா சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி பேசவும் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இ லெட்டர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் இந்த இடத்துல டேஷ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம நிறைய விளையாடி இருப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன வேர்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆவலுடன். எனக்கு ரொம்ப ஒரு ஆவலா இருக்கு. நான் ஏதாவது ஒரு விஷயத்த இப்ப எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஈகர். நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். she is very eager to learn English அப்படின்னா அவ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா, ஆவலுடன் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், விசித்திரமானவர். என்ன இவர் ரொம்ப he is eccentric அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. க்ளூ கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சோ விசித்திரமானவர் அப்படின்னா வந்து எக்ஸென்ட்ரிக். he is eccentric அப்படின்னா அவரு ரொம்ப விசித்திரமானவரா இருக்காரு. he looks eccentric அப்படின்னு கூட சொல்லலாம். அவரு ரொம்ப விசித்திரமானவரா தெரியறாரு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், முயற்சி. இது எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஒரு விஷயத்த நான் வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னா வந்து எஃபர்ட். அதாவது நான் ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் போடுறேன். இப்ப நான் வந்து நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும், நான் இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நான் சில எஃபர்ட், சில முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எஃபர்ட். யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஊக்குவிப்பது. ஒருத்தவங்களை வந்து நான் வந்து ஊக்குவிக்கிறேன். இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் நல்லா, அதாவது உங்களை வந்து ரொம்ப ஊக்குவிச்சு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப நான் வந்து உங்களுக்கு வெக்காபுலரி வேர்ட்ஸ் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா உங்களை நான் ஊக்குப்படுத்துறேன், ஊக்குவிக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் கத்துக்கோங்க, இந்த மாதிரி வகையில கத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஊக்கப்படுத்துவது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா என்கரேஜ். ஓகேவா? என்கரேஜ் அப்படின்னா ஊக்குவிப்பது அப்படின்னு அர்த்தம். யூ ஹாவ் டு என்கரேஜ் சம்ஒன் டு மேக் தேர் லைஃப் பெட்டர். அவங்களோட லைஃப ஒழுங்குபடுத்த இல்ல இன்னும் பெட்டர் ஆக்க நான் அவங்கள என்கரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், விரிவாக விளக்கு. எனக்கு கொஞ்சம் நல்லா நீட்டா கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். சாரி, நான் வேர்டே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைன், ஓகே. சோ விரிவாக விளக்கு அப்படின்னா வந்து எலாபரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நீளமான ஒரு விளக்கம் கொடுப்பது இல்ல ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லுவது அந்த மாதிரி சொல்லும் போது so you should elaborately explain. விரிவாக விளக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம elaborate அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோனா வந்து பொறுமையா அப்படின்னு தானே அர்த்தம். பட் இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ்ல கொஞ்சம் ப்ரோ வெர்ஷன்ல சொல்லணும் அப்படின்னா என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொறுமையா இருக்கிறது அப்படின்னா என்டூரன்ஸ். அதாவது இதை நம்ம வந்து பொறுமை அப்படின்றத விட இதை நம்ம எந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். யூ ஷுட் பி என்டூரன்ஸ் வைல் வெயிட்டிங் ஃபார் சம்திங். நீங்க ரொம்ப பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து நீங்க வந்து ஒரு பிஎஃப் பணத்துக்கு இப்ப அப்ளை பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்க ஒரு 3 நாள் ஆகும் பிஎஃப் பணம் வரதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, வரும் பணம் வரும், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் இந்த என்டூரன்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி என்டூரன்ஸ் while waiting for to get money அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ என்டூரன்ஸ்னா பொறுமை காப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், உற்சாகமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் பி enthusiastic while something. எது வேணா சொல்லலாம்ல. உற்சாகம்னா he is very enthusiastic to see someone, to see Vijay or to see Ajit. சோ அப்ப வந்து அவர் வந்து உற்சாகமா ஆயிட்டாரு, ஒரு ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம enthusiastic. அதாவது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங்க்கு கூட வந்து ரொம்ப எழுதுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே enthusiastic அப்படி படிங்க. பிரிச்சு பிரிச்சு வேர்டை படிக்கும் போது எழுதும் போது உங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ
enthusiastic அப்படின்னா வந்து உற்சாகமான. He is very enthusiastic while waiting for to see Vijay, Ajit, Kamal, whatever, whoever. Okay, so அந்த மாதிரி ரொம்ப உற்சாகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம enthusiastic அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சமமான, சமம், அனைவரும் சமம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈக்விட்டிக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஈக்விட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஈக்விட்டபிள் அப்படின்னு எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்சது வந்து இந்த ஈக்குவல் தானே. ஸோ அதனால சமமான அப்படின்னா ஈக்விட்டபிள். ஸோ இந்த சைடு இருக்கிற வேர்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு எலாபரேட்டான வேர்டு, கொஞ்சம் நல்ல நீளமான வார்த்தைகள், கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கிறது தான் கத்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கவனமா கவனிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விரைவுபடுத்து. ஒரு வேலையை ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கும் போது இதை சீக்கிரமா முடியுது, விரைவா செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வந்து expedite அப்படின்ற வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? expedite ஸ்பெல் பண்ணுங்க. expedite அப்படின்னா ஒரு வேலையை விரைவாக சீக்கிரமா ஒரு வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து expedite அப்படின்ற வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளக்க, அதாவது விளக்க அப்படின்றத விட ஒழிக்க அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். அதாவது பாவர்ட்டியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இல்னஸால, அதாவது உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து இந்த வைரஸை ஒழிக்கணும், இல்லை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு பண கஷ்டத்தை ஒழிக்க வேண்டும். அந்த மாதிரி யூ ஷுட் சே தட் விளக்க அப்படின்றது வந்து எதையாவது விலக்கி விடுறது, ஒரு மனுஷங்களை விலக்கி விடுறது கிடையாது. இதுல இருக்கிற பொருளை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒழிக்க, அதாவது டு, அதுக்கு தானே இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள், அதாவது கொஞ்சம் க்ளூ கொடுத்துருக்கேன் பாருங்க. பாவர்ட்டியை இக்னோர் பண்ற மாதிரி, ஓகேவா, ஒழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து எராடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். எராடிகேட் அப்படின்னா வந்து ஒழிப்பது. பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுங்க. யூ ஷுட் எராடிகேட் பாவர்ட்டி. அவ்வளவுதான், பாவர்ட்டியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஆர் எஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் எராடிகேட் பாவர்ட்டி சூன். பாவர்ட்டியை சீக்கிரமா ஒழிக்கணும், பாவர்ட்டியை சீக்கிரமா விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சின்ன வேலைகள். இப்ப நான் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இதுக்கு இந்த வேர்ட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாவே இருக்கலாம். errand அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன வேலையானா ஐ எம் கோயிங் அவுட், ஒரு சின்ன வேலையானா சொல்லும் போது அந்த இடத்துல நான் வந்து errand அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ERRAND. நான் ஒரு சின்ன வேலையா, errand-ஆ நான் வந்து வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னா சின்ன வேலையா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் புதிர். ஏதாவது ஒரு புதிர் மாதிரி பேசுறாங்க ஒருத்தவங்க வந்து, என்ன இவங்க வந்து ஏதோ ஒரு புதிர் போடுற மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம வந்து எனிக்மா, இது வந்து சிக்மா கிடையாது, எனிக்மா. சொல்லுங்க பாப்போம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. புதிர் அப்படின்னா வந்து எனிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப எனிக்மாவா பேசுறாங்க, ரொம்ப புதிர் போடுற மாதிரி பேசுறாங்களே ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்ற போது நம்ம எனிக்மா அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் இந்த வேர்ட் யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பலவீனப்படுத்து. அதாவது ஒருத்தவங்க வந்து பலவீனப்படுத்துற மாதிரி பேசுறது, இல்ல வந்து நான் ரொம்ப பலவீனமா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு காய்ச்சல் வருது, இல்ல ஒரு மலேரியா வருது, இல்ல ஏதோ ஒண்ணு வருதுன்னா அந்த டைம்ல நான் ரொம்ப பலவீனமா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல we can use this word. enervate, ENERVATE. இந்த மாதிரி நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா நீங்க ஸ்பெல்லிங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங்லாம் வந்து ஞாபகம் வச்சு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நீங்க ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் படிக்கும் போது ஸ்பெல்லிங்கும் ஞாபகம் வச்சுக்கணும், மீனிங்கும் வந்து நல்லா புரியும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ ENERVATE, enervate. She becomes so enervate due to her illness. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ரொம்ப பலவீனமா ஆயிட்டா. She becomes so enervate. அவ ரொம்ப பலவீனமா ஆயிட்டா. ஏன்னா அவளுடைய இல்னஸால, அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அவ ரொம்ப பலவீனமா ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது we can use this word enervate. ஓகேவா? நெக்ஸ்ட், பணத்தை மோசடி செய்யறாங்க தெரியுமா? அதாவது இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல இல்ல ஒரு பினான்ஸ் கம்பெனிலயோ வந்து பணம் கொடுத்து நான் மோசம் என்ன வந்து மோசடி செஞ்சுட்டாங்க, பணத்தை வச்சு நான் மோசடி செஞ்சுட்டாங்க,
he has embezzled me அப்படின்னு சொல்லலாம். அவன் என்ன பண மோசடி செய்து விட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக embezzle அப்படின்னு சொல்லுவோம். EMBAZZLE. embezzle அப்படின்னா வந்து பணத்தை மோசடி செய்வது. இந்த லாங் சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, பணத்தை மோசடி செய்வது, அதுக்கு ஒரே வேர்ட் தான் இந்த embezzle இல்லைன்னா embezzling, embezzled அப்படின்னு சொல்றதுக்கு பணத்தை மோசடி செய்வது அப்படின்றது மீனிங். ஓகேவா? சோ இதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, he had embezzled many one அப்படின்னா நிறைய பேரா அவன் வந்து பண மோசடி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், தேவதை போல் நிம்மதி. என்ன நீங்க ஏதோ கவிதைலாம் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு வேர்டு. இது அதாவது தேவதை போல் தெரியுறாங்க, தேவதைய போல் பாடுறாங்க, தேவதையை போல் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னா எத்தரியல். பாருங்க, ETHEREAL. எத்தரியல் அப்படின்னா தேவதைய போல இருக்காங்க. her behavior is so ethereal அப்படின்னு சொல்றது. அவளோட பிஹேவியர் வந்து ரொம்ப தேவதையை போல் இருக்கு, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அவளை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவோம். சரிமா? அவள் அல்லது அவன், யார வேணா வச்சுக்கோங்க, அவனை பார்க்கும்போது கூட தேவதை மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. சோ அப்போ எத்தரியல் அப்படின்னா தேவதை போல் நிம்மதியாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சலிப்பு. சலிப்புத்தன்மை அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, இந்த இடத்துல என்ன வேர்ட் வரும், ஃபில் பண்ணுங்க. ENNI. ஓகேவா? சலிப்பு அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு வேர்ட் மிஸ் பண்ணிட்டேன், enui அப்படின்னு சொல்லுவோம். இங்க எழுதுறேன், ENNUI அப்படின்னா வந்து enui அப்படின்னு அர்த்தம். enuiனா வந்து சலிப்புத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நான் ரொம்ப சலிப்புத்தன்மையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் சோ enui அப்படின்னா எனக்கு ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எங்க டீச்சர் வந்து, இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி வந்து மேக்ஸ்ல வந்து ஒரே சம்ஸா போட்டு 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 எனக்கு ஒரு மாதிரி சலிப்புத்தன்மை வந்துருச்சு. ஐ பிகேம் சோ enui while studying maths classes அப்படின்னு சொல்றது. ஓகேவா? மேக்ஸ்ல சம்ஸ் போட்டு போட்டு எனக்கு ரொம்ப சலிப்புத்தன்மையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம enui அப்படின்ற வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ லெட்ஸ் கெட், இப்ப நம்ம எப்படியே எல்லா வார்த்தையும் ஒரு தடவை சொல்லிடலாம். ஃபாஸ்ட். ஈகர், அவளுடன் இருக்கிறதுனால ஈகர். எக்ஸென்ட்ரிக்னா விசித்திரமானவர். எஃபர்ட், முயற்சி செய்வது, எஃபர்ட். டேக் சம் எஃபர்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், என்கரேஜ், எலாபரேட், விரிவாக விளக்குவது. என்டியூரன்ஸ் அப்படின்னா வந்து பொறுமை காப்பது. என்தூசியாஸ்டிக் அப்படின்னா வந்து உற்சாகமான. ஈக்விட்டபிள், ஈக்விட்டி, ஈக்குவல், அதுக்கு வந்து சமமான. நெக்ஸ்ட் வந்து விரைவுபடுத்து, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விரைவா செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பெடிட். விலக்க, ஒழிக்க அப்படின்னு சொல்லும் போது எராடிகேட், பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து சின்ன வேலை அப்படின்னு சொல்லும் போது எராண்ட். புதிரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனிக்மா. பலவீனப்படுத்துவது எனர்வேட். பணத்தை மோசடி செய்வது எம்பசில், எம்பசில்ட், எம்பஸ்லிங். ஓகே. நெக்ஸ்ட், தேவதை போல் நிம்மதியாக பேசுவது, தேவதை போல் நிம்மதி தருவது அப்படின்னு சொல்லும்போது எத்தரியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சலிப்புத்தன்மை அப்படின்னும் போது enui. சொல்லுங்க, enui. ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சோ இந்த சைடு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா வந்து பார்த்து பார்த்து கத்துக்கோங்க. டெஃபினட்டா இந்த சைடு இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கேன் become more professional and more pro in these words. ஓகேவா? சோ நீங்களா வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு இந்த வேர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈகர், எஃபர்ட் அண்ட் எலாபரேட், என்கரேஜ், இந்த வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஈக்விட்டபிள் தான். மற்ற வேர்ட்ஸ்லாம் இந்த என்தூசியாஸ்டிக், எக்ஸென்ட்ரிக், என்டியூரன்ஸ் அண்ட் தீஸ் சைட் ஆல் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வெக்காபுலரி வேர்ட்ஸ் ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மறக்காம உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் டீடைல்ஸ் எப்போ வருதோ அதை நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்றேன். அண்ட் ஆல்சோ வந்து யூடியூப்லயுமே நான் வந்து தொடர்ந்து நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். And I will see you in the next interesting and important video. See you in the next video. Bye friends.